ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் லைஃப் டம்லா. டுடே என்ன பற்றி கேட்குறோம்டா, கோட் மூவியை பற்றி தான். கோட் மூவி அதை பற்றி ரிவ்யூ இல்லை. கோட் மூவி வந்து ஸ்ரீலங்காலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்ரீலங்காவில் நாளைக்கு காலமே, நான் இப்போ இன்றைக்கி நைட்டு தான் வீடியோ இருக்குது. நாளைக்கு இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நாளைக்கு காலமே ஆகிடும். அப்போ தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகிற சந்தர்ப்பம் என்னென்னா, எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஷோ தான். இப்போ ஃபஸ்ட் ஷோ ஆகிறது ஹையர் ரேட்டில் இப்போ டிக்கெட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ரைஸ் போகுது, என்ன நடக்குன்ற தெரிஞ்சுக்கிறது இல்லை ஷேர் பண்ண நடக்கிறது இந்த வீடியோ. என்னடா, ஸ்ரீலங்காவில் வந்து முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் விஜய்க்கு இல்லாத ரசிகர்கள் இல்லை, மிகப்பெரிய ரசிகர்களுக்கு. அதில் அவர்கள் ரசிகர் மன்றங்கள் இலங்கையில், அது யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய அளவில் அவரோட ஒவ்வொரு மூவியையும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். நான் அவரோட எல்லா மூவியும் போயிருக்கேன். மெர்சல் மூவிக்கு ஃபஸ்ட் ஷோக்கு நாங்கள் போயிருக்கோம். போயிருந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அதுக்கு முதல் அன்றைக்கி நைட்டு மழை. நாங்கள் நைட்டிலேருந்து வெயிட்டிங் அந்த மூவி பார்க்கறதுக்காக டிக்கெட்டுக்காக பதிவிட்டு பயங்கர கஷ்டப்பட்டு அந்த மூவியை போய் பார்க்க போனாங்க. அந்த டைமில் பயங்கர மழை பெஞ்சு அந்த மழைகளையும் நனைஞ்சு எல்லாருமே அந்த ஈரத்தோட அந்த மூவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தாங்க. அவ்வளோத்துக்கு நாங்கள் வந்து விஜய் ஃபேன்ஸ் இங்கே வந்து இருந்திருக்காங்க. அப்போ அவரோட கோட் மூவி வந்து கடைசியாக தான் ரிலீஸ் ஆகுதுன்றபடியா அவருடைய மூவியை பார்க்கணும், தளபதியை கொண்டாடணுன்றக்காகவே அவரோட இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாண ரசிகர்கள் எல்லாருமே முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இதில் வந்து இதை அறிஞ்சிட்ட திரையரங்கங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா, யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே விஜய் திரைப்படத்துக்கு அதிகமான விலையெல்லாம் டிக்கெட் விற்கிறவங்க ஃபஸ்ட் ஷோவுக்கு. இதுலையும் இந்த கோட் மூவி அவருடைய ஃபேன்ஸ் கட்டாயம் வந்து பார்ப்பாங்கன்னு தெரியும். அவங்க 3500, நீங்கள் வந்து மிகப்பெரிய அமௌண்ட் தான். 3500 அவங்க வந்து அலோகேட் பண்ணிக்கிறாங்க இந்த டிக்கெட், ஒரு டிக்கெட்டுக்கு. அப்படி இருந்து அதை பற்றிலாம் சிந்தனை இல்லாமல் நம்ம ரசிகர்கள் எல்லாருமே விஜய் மீது இருக்கிற அதிக அன்பால் அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்காக மிகப்பெரிய காம்படிஷனாக இருந்து அதுக்குள்ளே இருந்து டிக்கெட் எடுத்து ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு பயங்கரமாக ஹெவியாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பண்ணியிருக்க எனக்கு இந்த கவலையாக இருந்துட்டு எல்லா ரசிகர்களாலையும் 3500 அரேஞ்ச் பண்ண முடியாது. அவருடைய ஃபஸ்ட் மூவி, கடைசி மூவி, அதை ஃபஸ்ட்டாக பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அதாவது எல்லா ரசிகர்களும், ரசிகர்கள் எல்லாருமே ஆசைப்படுகிற விஷயம் எல்லாம். அப்படி இருக்க அந்த விஷயத்தை மக்களுக்கு, ரசிகர்களுக்கு கொடுக்கணும்னு தெரியணும். இவங்க இப்போ செஞ்சது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ஏரியாலையும் ஒரு ரேட்டில், அதிகமான ரேட்டில் டிக்கெட் விட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து அதை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.